ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரவா உப்புமா இல்லைனா எப்படி கோதுமை ரவை அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி வந்துட்டு சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டுட்டு கண்டிப்பாக வந்துட்டு இஞ்சி சேர்த்துங்க. சூப்பராக டேஸ்ட்டு கொடுக்கும். இன்னும் 2-3 விஷயம்லாம் இருக்குது, நான் டிப்ஸ் வந்துட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயமா இஞ்சி வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருகாப்பில், ஒரு 4-5 பச்சை மிளகா, அவ்வளவுதான். காரம் வேறு எதுவுமே நம்ம சேர்த்த போகிறது கிடையாது. இப்போ இது வந்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, நான் 1/4 கிலோ ரவைக்கு வந்துட்டு மெஷர்மெண்ட் சொல்லிகிட்ருக்கேன். ஒரே ஒரு தக்காளி மட்டும் போடுங்க. நிறையா தக்காளி போட்டிங்கன்னா புளிப்பு எடுத்துக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி சூடாயிருச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணி வேணுன்னா சூடு பண்ணிக்கோங்க. நான் குயிக்காக வேலை முடியணுங்கிறதுக்காக சூடு பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்துட்டு குழையணுங்கிற அவசியம் இல்லை, இந்த மாதிரி வெந்தால் மட்டும் போதும். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி எடுத்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இல்லைன்னா இதில் பச்சை தண்ணி ஊற்றி அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், டக்குன்னு கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் வந்துட்டு பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரவை போட்டு கலக்கணும். நான் ஒரே ஆள் கேமரா வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஒரு சைடில் ரவையை கொட்டிட்டு ஒரு சைடு கையில் வந்துட்டு கலக்கி விட்ருங்க. ஈஸியாக வந்துட்டு வேலை முடிஞ்சிடும். இது வந்து ஒரு 1/4 கிலோ ரவை வந்துட்டு நான் சம்பா ரவை வந்துட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ இது நல்லா பாருங்கள், ரொம்ப கம்மியாக தெரியுதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்துட்டு இது வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ரவை வந்திருக்குன்னு. அதனால் நீங்கள் போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க. இதோட தண்ணி மெஷர்மெண்ட் வந்துட்டு 1 டம்ளர் ரவை போட்டிங்கன்னா 4 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா ரொம்ப கொலன்னு இருக்கும், நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா ஏதாவது 1-2 வேகாமல் இருந்துச்சுன்னா வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு இப்போ வந்துட்டு இது கூட இன்னொரு சீக்ரெட் ரெசிபி என்னென்னா தேங்காய் எண்ணெய் தான். இந்த தேங்காய் எண்ணெய் மேலே ஊற்றி பாருங்கள், அந்த ரவையோட மனமே வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து ரவை ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் வந்துட்டு பரிமாறாதீங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் எடுத்து பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ரவையை போட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.